ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். டாக்டர் அகர்வால்ஸ் ஐ ஹாஸ்பிட்டல் இந்த கம்பெனியோட சப்சிடரி கம்பெனியான டாக்டர் அகர்வால்ஸ் ஹெல்த் கேர் லிமிடெட் இவங்க ஐபிஓவில் லிஸ்ட் ஆக போகிறாங்க. இந்த ஐபிஓக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாமா வேணாமா, அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு லிஸ்டிங் டே ப்ராஃபிட் எடுக்க முடியுமா, லாங் டேர்முக்கு சூட்டபுளாக இருக்குமா, இந்த கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்கள். இந்த கம்பெனி 2010 சென்னையில் இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க. ஒரு தமிழ்நாடு பேஸ்டு கம்பெனி. இந்தியாவிலேயே ஐ கேர் சர்வீஸில் நம்பர் 1 இவங்க தான் இருக்காங்க. இவங்க ஐ கேர் சர்வீஸ் மட்டும் பண்ணாமல் ஆப்டிக்கல் ரிலேட்டட் ப்ராடக்ட்டும் செல் பண்ணிட்டு வராங்க. கரண்ட்டாக இந்தியாவில் 14 ஸ்டேட்டில் 193 ஃபெசிலிட்டிஸ் வச்சு நடத்திட்டு வராங்க. கடைசி 6 மாதத்தில் மட்டும் 1,40,000க்கு மேலே சர்ஜரி பண்ணியிருக்காங்க. இந்த கம்பெனி ஐபிஓ ரிலீஸ் பண்ணுறதுக்கான காரணம் இவங்ககிட்ட இருக்கிற லோனை ரீபே பண்ண போகிறாங்க. அது இல்லாமல் அக்யூசியேஷன் பண்ண போகிறாங்க. கரண்ட்டாக ப்ரொமோட்டர்ஸ் கிட்ட இந்த கம்பெனியில் 37% ஹோல்டிங் இருக்குது. ஹிப்பீரியான் இன்வெஸ்ட்மெண்ட்ஸுங்கிற கம்பெனி கிட்ட 33% ஹோல்டிங் இருக்குது. கிளேமோர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கிட்ட 15%, ஏர்வான் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கிட்ட 12% ஹோல்டிங் இருக்குது. இந்த ஐபிஓ மார்க்கெட்டில் ஜனவரி 29 31 வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். ப்ரைஸ் பேண்டாக ₹382 மினிமமாகவும் ₹402 மேக்ஸிமமாகவும் செட் பண்ணியிருக்காங்க. ஒரு லாட்டுக்கு 35 ஷேர் வரும். ஒரு லாட் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ₹14,070 தேவைப்படும். ஃபேஸ் வேல்யூ ஒரு ஸ்டாக்குக்கு வெறும் ₹1 செட் பண்ணியிருக்காங்க. இந்த ஐபிஓட சைஸு 3027 கோடி. அதில் 10% ஃப்ரெஷ் இஷ்யூவாக செல் பண்ணுறாங்க ₹300 கோடி. மிச்ச 90% ஆஃபர் ஃபார் சேலில் செல் பண்ண போகிறாங்க. அதாவது ப்ரொமோட்டர் கீழே இருக்கிற ஸ்டாக்ஸை செல் பண்ண போகிறாங்க. அதோட மதிப்பு 2727 கோடிக்கு செல் பண்ண போகிறாங்க. இது ஒரு சின்ன நெகட்டிவாகவே எடுத்துக்கலாம். ஃப்ரெஷ் இஷ்யூவாக இல்லாமல் ப்ரொமோட்டர் கீழேருந்து ஸ்டாக் வெளியே வரும்போது ப்ரொமோட்டர் எக்ஸிட் ஆகிறாங்கிறது அர்த்தம். ஸோ ப்ரொமோட்டரோட ஹோல்டிங் கம்மியாக போகுதுங்கிறது அர்த்தம். ஆல்ரெடி ப்ரொமோட்டர்ஸ் கிட்ட வெறும் 37% ஹோல்டிங் தான் இருக்குது இந்த கம்பெனியில். இந்த ஐபிஓட லிஸ்டிங் டேட் February 5. இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் சைடு கொஞ்சம் பார்ப்போம். இந்த கம்பெனிக்கு அசட் பில்டிங் ரொம்பவே நல்லா இருக்குது. மார்ச் 2022 1026 கோடி அசட் வச்சுருக்காங்க. மார்ச் 2023 அது 1825 கோடியை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. மார்ச் 2024 அது 2752 கோடியை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ கரண்ட்டாக 3393 கோடிக்கு அசட் காமிச்சிருக்காங்க. ஸோ அசட் பில்டிங் குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்குது. இவங்களோட ரெவன்யூ பார்ப்போம். ரெவன்யூவும் கிராஜுவல் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. மார்ச் 2002 713 கோடி ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுவாங்க. மார்ச் 2023 1031 கோடி ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 45% க்ரோத் காமிச்சிருக்காங்க. மார்ச் 2024 33% க்ரோத் காமிச்சு 1376 கோடி ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க ரெவன்யூவாக. அடுத்த ஒரு ஹாஃப் இயர்லியில் 837 கோடி ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. பட் இந்த அளவுக்கு ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணும்போதும் இவங்களோட ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் குறைஞ்சிக்கிட்டு தான் வருது. 2022 43 கோடி ப்ராஃபிட் வச்சுருந்தவங்க 2023 103 கோடி அதிகப்படுத்தியிருக்காங்க. கிட்டத்தட்ட 139% அதிகப்படுத்தியிருக்காங்க. ஆனால் மார்ச் 2024 ப்ராஃபிட்டு -8% குறைஞ்சி 95 கோடியாக மாறி இருக்குது. அடுத்த ஒரு ஹாஃப் இயர்லியில் 40 கோடி தான் ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ராஃபிட் கம்மியாகிட்டே வருது. அதே மாதிரி ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் மார்ஜினும் கம்மியாகிட்டு வருது. மார்ச் 2023 10% பேட் மார்ஜின் வச்சுருந்தவங்க மார்ச் 2024 வெறும் 7% தான் பேட் மார்ஜின் எடுக்க முடிஞ்சிருக்கு. இப்போ கடந்த ஹாஃப் இயர்லியில் வெறும் 4.72% தான் பேட் மார்ஜின் எடுக்க முடிஞ்சிருக்கு. இது ஒரு நெகட்டிவ் சைனாகவே எடுத்துக்கலாம். பட் இவங்ககிட்ட நல்ல ரிசர்வ் இருக்குது. கரண்ட்டாக 1500 கோடி கையில் ரிசர்வ் வச்சுருக்காங்க. இருந்தபோதும் இவங்ககிட்ட பாரோவிங்ஸ் 373 கோடி இருக்குது. இந்த கடனை இவங்க ரிசர்வ்லேருந்து அடைக்கலை. ஐபிஓவில் ரைஸ் ஆகிற ஃபண்டை வச்சு தான் அடைக்க போகிறாங்க. ஐபிஓக்கு முன்னாடி இவங்களோட பிஇ 130 கோடிகள் இருக்குது. அதிகமாகவே இருக்குது. ஒரு ஸ்டாக்குக்கே இவங்க ஏர்ன் பண்ணுற அமௌண்ட் ₹3. ஆர்ஓஇ கம்மியாக இருக்குது. வெறும் 9% தான் இருக்குது. ஆர்ஓசிஇ ஏதோ ஓகேவாக இருக்குது. 14% இருக்குது. ப்ரைஸ் டு புக் வேல்யூ 8 இருக்குது. இது ஒரு நல்ல பேட்ச் என்னவே எடுத்துக்கலாம். அதாவது புக் வேல்யூவை விட கரண்ட் ப்ரைஸ் 8% அதிகமாக செல் ஆகிட்டுருக்கு. அடுத்து இவங்க பியர் காம்படிட்டர்ஸை இவங்க அனௌன்ஸ் பண்ணது அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ், மேக்ஸ் ஹெல்த் கேர், ஃபார்ட்டிஸ் ஹெல்த் கேர் மாதிரி பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் நம்ம இங்கே மெயினாக நோட் பண்ண வேண்டியது ஒன்று என்னென்னா, டாக்டர் அகர்வால் ஹெல்த் கேர் ஒரு ஐ ஹாஸ்பிட்டல். அவங்க ஆப்டிக்கல் ரிலேட்டட் சர்வீஸ் மட்டும்தான் கொடுப்பாங்க. ஆனால் அப்போலோ, மேக்ஸ் ஹெல்த் கேர்லாம் எல்லா டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்குற ஹாஸ்பிட்டல்ஸ். இவங்களை நம்ம டேரெக்டாக காம்படிட்டர்ஸாக எடுத்துக்க முடியாது. ஆனால் அப்படி எடுத்துக்கிற பட்சத்தில் கூட டாக்டர் அகர்வால்ஸோட பிஇ அப்போலோ ஹாஸ்பிட்டலெலாம் விட அதிகமாகவே இருக்குது. கிட்டத்தட்ட 130 இருக்குது ஐபிஓக்கு முன்னாடியே. ஸோ ப்ரீ ஐபிஓ போஸ்ட் ஐபிஓ கம்பேரிஷன் பார்ப்போம். ஐபிஓக்கு முன்னாடி உங்களோட ஏர்னிங் ப்ரைஸ் ஒரு ஷேருக்கு ₹3.08 இருக்குது. அது ஐபிஓக்கு அப்புறம்
₹2.51 மாறப்போகுது. ஸ்டாக்கோட பிஇ ஐபிஓக்கு முன்னாடியே ரொம்ப அதிகமாக இருக்குது, 130 இருக்குது. அது ஐபிஓக்கு அப்புறம் இன்னும் அதிகமாகி 160க்கு போகுது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 9% தான் இருக்குது, முன்ன பார்த்த மாதிரி. ஆர்ஓசிஇ ஓகேவாக இருக்குது. ரிட்டர்ன் ஆன் நெட் ஒர்த் வெறும் 6% இருக்குது. ரிட்டர்ன் ஆன் நெட் ஒர்த் மினிமம் ஒரு 15 to 20% ஆச்சும் இருக்கணும். 6%ங்கிறது ரொம்ப கம்மி. அதே மாதிரி பேட் மார்ஜின் 6ல் இருக்குது. ப்ரைஸ் டு புக் வேல்யூ முன்ன பார்த்த மாதிரி 8ல் இருக்குது. இந்த கம்பெனியோட ப்ரொமோட்டர்ஸ் மேக்ஸிமம் அகர்வால் ஃபேமிலிக்குள்ளேயே தான் இருக்காங்க. அகர்வால் ஃபேமிலி ட்ரஸ்ட்டும் இதில் ஒரு அங்கமாக இருக்குது. ஸோ இவங்க ஆஃபர் ஃபார் செல் பண்ணும்போது இந்த ப்ரொமோட்டர்ஸ் கிட்ட இருக்கிற ஸ்டாக்கை தான் செல் பண்ண போகிறாங்க. இன்றைக்கி தேதிப்படி இவங்களோட கிரே மார்க்கெட் ப்ரீமியம் 13.43% இருக்குது. டாக்டர் அகர்வால் மாதிரி ஒரு எக்ஸ்போஸ்டான கம்பெனிக்கு இந்தளவு கம்மியாக ப்ரீமியம் இருக்கிறதே ஒரு நெகட்டிவ் சைன் தான். என்னதான் ஒரு நல்ல எக்ஸ்போஸ்டான கம்பெனியாக இருந்தாலும், நல்ல செக்டாரில் இருந்தாலும், இந்த ஸ்டாக்கோட வேல்யூவேஷன் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதுவும் ஐபிஓக்கு அப்புறம் இன்னும் காஸ்ட்லியாக ட்ரேட் ஆக போகிறாங்க. ஸோ லாங் டேர்முக்கு இந்த ஐபிஓ நீங்கள் அப்ளை பண்ணுறதை தவிர்க்கலாம். அதே மாதிரி கிரே மார்க்கெட் ப்ரீமியம் கம்மியாக இருக்கிறதுனால லிஸ்டிங் டே ப்ராஃபிட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். 15%, 20% கீழே இருக்கிற கிரே மார்க்கெட் ப்ரீமியம் எல்லாமே எக்ஸ்பெக்டட் பண்ணதை விட கம்மியாகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ உங்கள் சைடு நீங்கள் கொஞ்சம் அனலைஸ் பண்ணிவிட்டு அப்புறம் இதுக்கு அப்ளை பண்ணுங்கள். ஏதோ ஒரு வகையில் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருந்தால் ஒரு லைக் மூலிமா உங்களோட சப்போர்ட்டையும் மோட்டிவேஷனையும் கொடுங்க. தேங்க்யூ.